எல்லாருக்கும் என்னோட அன்பான தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உங்கள் எல்லாரையும் திருநெல்வேலி நோக்கி அழைக்கத்தான் இந்த வீடியோ. வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதும் மீட்டெடுக்கிறதும் இதுக்காக வெறும் பழம் பெருமையை பேசி அதிலேயே மனநிறைவு அடைகிறதுக்காகவா? இல்லை, நாம் வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இன்னும் முற்போக்கா, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்கிறதுக்கான தேடறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்று பேச்சு இல்லை, அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமாக உருவாக்கியிருக்கோம். அடுத்ததாக இப்போ திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன். பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியாக வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால துறைமுக நகரமான கொர்க்கை பற்றி சங்க இலக்கியங்களில் முழுமையாக பார்க்கலாம். தாலமி, பிளினி போன்ற அயல்நாட்டவர்களும் இது பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க. கொர்க்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்களை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க. அதே போல் ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண உள்ள உலகுக்கு கொடையாக கொடுத்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1876ஆம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவில் அகழ் ஆய்வும் செஞ்சார். அதே போல் ஜாகர் அலெக்சாண்டர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் நம்ம அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வருது. பொருணை ஆற்றங்கரையின் முக்கியமான இடங்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறை விரிவாக நடத்தின அகழ் ஆய்வுகளில் ஏராளமான சான்றுகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழ் ஆய்வுகளில் வெண்கலம், தங்கம், செம்பு, இரும்புன்னு பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருந்திருக்கு. தொல்லியல் அகழாய்வுகளில் இதுவரை கிடைச்ச இரும்பு பொருட்கள்லேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைச்ச இரும்பு தான் என்பதும் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. உலகின் தலைசிறந்த அறிஞர்கள் முன்னிலையில் இந்த அறிவிப்பை ஜனவரி 2025 நான் உலகுக்கு வெளியிட்டேன். பொருணை ஆற்றங்கரை அகழ் ஆய்வுகளில் கிடைச்ச தொல்பொருட்கள் இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைச்சு காட்சிப்படுத்தப்படும்னு அறிவித்து அந்த பணிகள் நிறைவடைஞ்சு இப்போது பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. மின் விளக்குகளின் அலங்காரத்தில் ஜொலிக்கிற பொருணை அருங்காட்சியகத்தோட ட்ரோன் காட்சிகளை உங்களில் பலர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் நான் திறந்து வச்ச கீழடி அருங்காட்சியகத்தை 2025 நவம்பர் வரை 12,50,000 பேர் உலகெங்கும் இருந்து வந்து பார்த்துருக்காங்க. நேரில் வர முடியாதவங்களும் இருந்த இடத்திலிருந்து இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை விர்ச்சுவலாக சுற்றி பார்க்க மெய்நிகர் இணைய வழி சுற்றுலாவை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்போ பொருணை அருங்காட்சியகமும் 55,000 சதுரடியில் மரபார்ந்த வடிவமைப்போட அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம், பாண்டி விளையாட்டு தரை ஒளிப்படக் காட்சி, தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த டாக்குமெண்ட்ரி படம்,
மெய்நிகர் படகு அனுபவ உருவகம், ஆற்றுப்பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதிரை காட்சி, கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர், அதாவது இன்டராக்டிவ் வால், டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம், பொருணையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் இங்கே நீங்கள் பெறலாம். தமிழர்களின் தொன்மையை, தமிழர்களின் நாகரிக மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். நம்மளோட பெருமையும் வரலாற்றையும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் உலகத்துக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அதுக்கான நம்ம அரசின் முயற்சிக்கு உங்கள் ஆதரவு வேணும். கீழடி நம் தாய்மொழி, பொருணை தமிழரின் பெருமைன்னு உரைக்கச் சொல்வோம். நன்றி, வணக்கம்.